நந்தகுமார் சார், இந்த விஜய்க்கு தாவேக தலைவர் நடிகர் விஜயின் அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு 18% என்று இப்போது காங்கிரஸ் கட்சியின் அந்த ஒரு வியூக வகுப்பாளர், அந்த பகுப்பாய்வு திறனாய்வாளர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். 18%, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 12% என்று. இது குறித்து பேட்டி அளித்துள்ள அந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், நாங்கள் 30% 40% தாண்டி விட்டோம் என்று கூறுகிறார்கள். உண்மையிலே இந்த வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான சூழ்நிலை இப்போது இருக்கிறதா? வேற ஆடியோ கேக்குது கண்ணன். நந்தகுமார் சார், இந்த ஆடியோ நான் கேள்வி கேட்டது உங்களுக்கு கேட்கலையோ? பின்னாடி எடப்பாடியார் அவர்கள் பேசுற சவுண்ட் கேக்குது. ஆடியோ அது மிக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ உங்களோட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்த பின்னால் வரோம் சார். இப்ப சவுண்ட் நின்றுச்சு. ஓகே நந்தகுமார் சார், இப்போதைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு வங்கி தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருவதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஏனென்றால் பிரவீன் சக்கரவர்த்தி 18% என்று கூறுகிறார். அங்கு நிர்மல்குமார் மற்றும் அந்த அருண்ராஜ் உள்ளிட்டோர் நாங்கள் 30% தாண்டி விட்டோம் என்று கூறுகிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். கருத்து கணிப்புகள் 10% தாண்டி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த தாவேகாவின் வாக்கு வங்கி வாக்கு சதவீதத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படுதோ நீங்க நினைக்கிறீங்களா சார்? என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, இப்ப கண்டினியூஸா அவங்க சர்வே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்வேறு தொலைக்காட்சிகளும் எடுக்கிறாங்க, பல்வேறு தனிப்பட்ட குழுக்களும் எடுத்துட்டு இருக்காங்க, அரசியல் கட்சிகளும் எடுக்கிறாங்க. அதுல இன்னைக்கு சூழ்நிலையில விஜய் அவர்களுக்கு சற்றேறக்குரிய எந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் ஒரு பேர் மினிமம் 20% அவங்க தொட்டுட்டு இல்ல அதுக்கு கிராஸ் பண்றாங்கிற மாதிரி தான் சர்வேஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் நாளுக்கு நாள் படிப்படியா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டு இருக்குன்னு பாக்குறோம். என்ன காரணம்னா இந்த 2026 தேர்தல் ஒரு 4 முனை போட்டியா அமையும் போது, போன 2021 கூட 5 முனை போட்டியா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இல்ல. அன்னைக்கு இருந்த 3வது அணி நாம் தமிழ் இருந்தாங்க. டிடிவி அவர்கள் தலைமையில தேமுதிக பங்கேற்ற ஒரு கூட்டணி இருந்துச்சு. அடுத்தது கமலஹாசனுடைய தலைமையில ஒரு கூட்டணி. சோ எதுவுமே ஒரு பெரிய வலுவான கூட்டணி இல்ல. நாம் தமிழர் மட்டும் ஒரு பிரதானமா ஒரு 6.6% வாக்க வாங்கி அவங்க முன்னுக்கு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. சோ இப்ப அந்த விஜய் ஃபேக்டர்ங்கிறது உள்ளார வரும்போது அரசியல் களத்துல ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புகள் மூலியமா ஒரு 20% வாக்கு வரைக்கும் விஜய் எடுப்பாரு அப்படின்னு கணிக்கிறதே ஒரு பெரிய தாவேகாக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு 4 முனை போட்டிங்கும் போது இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இன்னைக்கு இருக்கும்போது, போன எலெக்ஷன்ல இருக்கிற மாதிரி இது 45% 40% விளையாட்டெல்லாம் இல்ல. இந்த தடவை ஒரு 30 to 35% எடுக்கக்கூடிய அணிக்கே பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு எட்டக்கூடிய கனியா இருக்கும். அதனால இன்னைக்கு அந்த 30 to 35% நெருங்கிறது எல்லா கூட்டணியும் அதை போட்டி போட்டு போவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இந்த முறை இந்த தேர்தலில் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது சில ஆயிரங்கள் தான் இருக்கும். ஏனென்றால் கடந்த முறையே ஒரு 50 தொகுதிகளில் 5000க்குள்ள தான் அந்த வாக்கு வித்தியாசம் இருந்த சூழ்நிலையில் விஜய் ஃபேக்டர் இந்த தடவை வரும்பொழுது இந்த வாக்கு வித்தியாசம் என்பது மிகவும் குறைவாகத்தான் அந்த பிரதான 2 கட்சிகளுக்கு இடையே, அல்லது வெற்றி பெறும் வேட்பாளர் அல்லது 2ஆம் இடம் வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு இடையே வாக்கு வித்தியாசம் மிகவும் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவருடைய கடைசி திரைப்படமான அந்த ஜனநாயகன் எப்போது வெளியாக போகுது? தேர்தலுக்கு பிறகா தேர்தலுக்கு முன்னரா? அதை பத்தி எந்த பேச்சுமே இல்லையே சார். இப்போ வாக்கு வங்கி மட்டும் கூட்டிகிட்டே இருக்கு. ஆமா, இது தாவேகாவுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இல்ல ஒரு பொதுமக்களினுடைய பார்வையிலிருந்து பார்த்தாலும் ஒரு ஜனநாயகங்கிற ஒரு படம் இன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இந்த பிப்ரவரி மாசத்துல வந்தால இந்நேரம் ஜனநாயகனா மக்கள் மறந்து போயிருப்பாங்க, பார்த்துட்டு கடந்து போயிருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது, ரிலீஸ் ஆனா என்ன அனுகூலம் கிடைக்குமோ இந்த படம் தள்ளி போகிறதுனால அவருக்கு அரசியல் அனுகூலங்கள் அதிகமா கிடைக்குது. ஏன்னா அவங்க மக்கள் மத்தியில என்ன பார்வை வைக்கப்படுதுன்னா, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு புது அரசியல்வாதி, அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அரசியல் அழுத்தங்கள் கொடுத்து அவருடைய கடைசி படத்தை கூட திரையிடுறதுக்கு ஏன் இவ்வளவு தடங்கல் பண்றாங்க? இதுவரை இது தெலுங்குல ஒரு டப் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 2 மீட்டிங்ல அவர் பேசிட்டாரு, 3ஆம் ஆண்டு விழா கூட பேசிட்டாரு. ஏன் படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சொல்லவே இல்லை. இல்ல நீங்க இந்த அரசியல் அனுகூலம்னா நீங்க அவங்க தரப்புல யாராவது பேசணும். அது மாதிரி ஒரு சிக்கல் இருக்குங்க, அதை சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா அதை வெளியிடுவதற்கு
ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, படம் வெளிவரும்போது வெளிவரும், ஏதாவது ஒன்று சொல்லணும். ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாங்களா, தான் கேட்டேன். இல்ல அவங்க சொல்லாம இருக்கிறது தான் அவங்களுடைய பலம். ஏன்னா இன்னைக்கு கரூர் இன்சிடென்ட்டும் போதே பார்த்தோம் நம்ம, அவங்க வந்து பெருசளவுக்கு அதை வந்து பெரிய அளவுக்கு அரசியல் படுத்தல. ஆனா அவங்க டெல்லி சென்னையினுடைய ஹைகோர்ட் கூட அவங்களை அந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சது. அதையும் வந்து அவங்க வந்து எதுவுமே விளக்கம் கொடுக்கல. ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரும்போது மக்கள்கிட்ட வந்து அது ஒரு பெரிய செல்வாக்க வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இப்ப அதே மாதிரி ஜனநாயகம் படமும் வந்து இதை இவங்க அரசியல் படுத்தினாங்கன்னா அவருடைய நிலையை விளக்கும் போது மக்கள் கிட்ட வந்து அது பெரிய அளவுல இதை வச்சு விஜய் அரசியல் பண்றாருப்பான்னு போயிருவாங்க. ஆனா இப்போ அவர் அதை அரசியல் படுத்துறதை விட மக்கள் மத்தியில என்ன பேசப்படுதுன்னா, பாருங்க விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்ப இது வந்து மக்கள் கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றது வந்து விஜய்க்கு பெரிய அனுகூலம், விஜய் சொல்றதை விட. ஓகே அனந்தகுமார் சார், நான் இதே கேள்விகளை நம்ம தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு அவர்களும் கேட்டிருப்பாங்க. தனியரசு சார், இந்த நந்தகுமாரோட பார்வையில் அவர் ஒரு பொதுவான ஒரு பார்வையில் சொல்கிறாரு, கொஞ்சம் விஜய்க்கு தாவேகா தலைவருக்கு அவருடைய திரைப்படம் தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது தான் அவருக்கு அது அனுகூலமான ஒரு சூழ்நிலை, மக்கள் மத்தியில் அது பேசுபொருளாகி இருக்கிறது என்று கூறுவதுடன், இந்த வாக்கு வங்கி சதவீதம் நீங்கள் ஒரு 2 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக வேறு மாவட்டங்களில், நாமக்கல் மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பரமத்தி வேலர்காங்கேயம் இந்த சட்டமன்ற தேர்தல் களத்தை நேரடியாகவே பல்வேறு 2 காலகட்டங்களில் சந்திச்சிருக்கீங்க. உங்களுக்கு மக்களோட அந்த மனப்போக்கு, அப்புறம் அந்த வாக்கு எப்படி, அது வாக்குகள் எப்படி பூத்துக்கு போகுது, கட்சிகளுக்கு அது மாறுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நல்ல தெரியும். வாக்குகளாக மக்கள் எந்த பிரச்சனைகள் வந்து வாக்குகளாக மாறுகிறது என்பது 2 முறை அந்த தேர்தல் களத்தில் நீங்கள் இருந்திருப்பதாலும், தேர்தல் களத்தில் இப்போ இருப்பதாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உண்மையிலே அந்த வாக்குகள் அந்த அளவுக்கு விஜய்க்கு அந்த வாக்கு வங்கியை அதிகரிக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 18, 20, 30, 40ன்னு வாரம் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி உண்மையிலே அப்படி வாக்கு வங்கி உயருதா? அது எங்க நந்தகுமாரியம் மாதிரி எப்படியாவது விஜய முதலமைச்சராக்கணுங்கிறது விருப்பப்படுறவங்க அப்படி ஒரு ஆசைப்படுறாங்க. ஆனா கள நிலவரம் நீங்க கண்ணனியா சொன்ன மாதிரி அப்படி இல்லை. ஏன்னா விஜய் அரசியலுக்கு, அதாவது திரைப்படத்திற்கு அவர் ஒரு முதிர்ச்சியாக அனுபவத்தை பெற்றவர் விஜய் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு பாருங்க. ஏன்னா நடிப்பு துறையில் அல்லது சினிமா துறையில் அவர் தந்தை காலத்திலிருந்து ஒரு நெருக்கமான அந்த துறை அல்லது அந்த தொழில் சம்பந்தமான நுணுக்குகளை அவர்கள் பெருமளவு பயிற்சி பெற்றிருக்கிறார். ஆகவே அவர் அதில் வெற்றி பெற்று வருகிறார், நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் துறையில் ஒரு தன் அரசியல் கட்சியை தனித்து துவங்கி அதற்கு தானே தலைமை ஏற்று அதை வடிவமைத்து அதை நாட்டு மக்களின் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களுக்கு போய் நம்பிக்கையை பெற்று அதை வாக்குகளாக மாற்றுகிற ஆற்றலை, அறிவை, நிறுவன இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்கன்னா இல்ல. அது எங்க நந்தகுமாரியாவுக்கு தெரியும். ஏன்னா இந்த களத்துல மக்களின் மனங்களை வெல்வது ஒரு திரைப்பட நடிகனாக வெல்வது வேறு, அரசியல் தலைவனாக தனக்கு வாக்களித்து தன்னை நாடாளும் முதல்வராக அரியணையில் அமர்த்துவதற்கு மக்களின் இசைவு, ஆதரவு, வாக்குப்பதிவு என்கின்ற அந்த கருவிதான் அந்த இடத்துக்கு கொண்டு போகும் ஒரு நபரை. அது விஜய் அப்படி முயற்சிக்கிறார். ஆனால் விஜயனுடைய ஏனைய அணுகுமுறை அரசியல் சார்ந்து அரசியல் இலக்கை நோக்கி பயணிக்கிறாரா அப்படின்னா, கட்சியை துவக்கினார், ஒரு 3-4 மக்கள் சந்திப்புகளை நடத்தினார். அந்த சந்திப்பிலும் கரும் ஒரு பெரும் துயரம், 41 உயிர், வரலாற்று இல்லாத அளவு இழப்பு, அதுல வழக்கு, இப்ப மத்திய குற்றப்புலனாய்வுல விசாரணை. இந்த நிலையில விஜயால இன்னும் கடக்க முடியும். அதுல நீங்க ரொம்ப நுட்பமா இந்த தேர்தலில் ஜனநாயகம் படத்தை கொண்டு வந்து 2026க்கு முன்பு பொங்கல் திருநாள்ல வெளியிட்டு அது பட்டியலொட்டியெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதை பார்த்து விஜய் மீது ஒரு அபிமானம், ஒரு எழுச்சியை ஊட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த படம் தயாரிக்கப்பட்டது. அந்த ஜனநாயகம் படமும் 2026 விஜயை முதல்வராக்குவதற்காகவே எடுக்கப்பட்ட படம் என்பதை உணர்ந்து கொண்ட பாஜக, மோடி, அமித்ஷா அரசு அது தணிக்கை துறையால் அந்த படம் சில காட்சிகள் சமூகத்திற்கு ஏற்றதல்ல, உகந்ததல்ல என்பதனால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜனநாயகம் படத்தை நிறுத்தி வைத்திருப்பது பாஜக தான், ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தணிக்கை துறைதான் என்று வெளிப்படையாக சொல்லுவதற்கே அஞ்சுகின்ற ஒரு விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எப்படி தகுதி ஆவார்? ஆகவே இந்த கருத்து கணிப்பெல்லாம்
பிழையானது, தவறானது. அவர் ஒரு 5 விழுக்காட்டிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 7-8 விழுக்காடு வரை வருவதற்கே இன்னும் கூடுதலாக கடுமையாக வேலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த தேர்தலில் 2026 3வது இடத்துக்கு அல்லது 4வது இடத்துக்கு, நான் தமிழரை விட கீழே போய் 4வது இடத்துக்கு போவதற்கான களங்கள் ஐயா இப்ப கண்டிப்பா தெரியும். ஓகே, முதல் இடத்துக்கு வருவாரா அல்லது 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருவா என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும். இன்னொன்று, நம்ம நந்தகுமார் சார் சொல்லும் போது அவருடைய மௌனம்தான் அவருக்கு பலம் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அந்த மௌனம்தான் பலம் என்பது ஒரு முன்னுதாரணமாக ஏதாவது இருந்திருக்குதா? ஒரு கரூர் துயரத்தில் அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளானது. இப்போதும் அதை அதிமுக பாஜக இரண்டுமே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய திரைப்படம் இப்பொழுது எப்போது வெளிவரும் என்பது தெரியாமல் முடங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவருடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து அவர் மௌனமாக இருப்பது சரி என்று நந்தகுமார் ஒரு பார்வையில் கூறியிருக்கார். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் விரும்புவாங்களா, இல்லைன்னா இப்படி மௌனமாக இருப்பது தான் ஒரு மக்கள் விரும்புகிறாங்களா? இல்லையா, இப்ப ஜனநாயகத்திலேயே கருத்துரிமை, மக்களின் குரலாக யார் ஒருவர் மக்களின் உணர்வுகளை கருத்துக்களாக பிரதிபலிக்கிறார்களோ, ஜனநாயகத்தில் கருத்து தான் எதிரிகளை தாக்குகிற ஆயுதம். ஜனநாயகத்தில் எதிரிகளின் ஆட்சியை மாற்றுவதுதான் வாக்கு. ஆகவே கருத்தை வெளியிடுவதற்கு அஞ்சுகிற ஒருவர் எந்த அடிப்படையில் பலமானவர் என்று அரசியலை நன்கு உணர்ந்த இந்திய நாட்டின், தமிழ்நாட்டின் சர்வதேச அரசியலை நன்கு உணர்ந்த எங்கள் நந்தகுமாரை போன்ற மெச்சப்பிடித்தவர்களே, அவர் எங்கள் நாஞ்சில் சம்பத்தண்ணனை போன்றவர்களே அவருக்கு வக்காலத்து வாங்குவதுதான் பெரிய வியப்பு நமக்கு. ஏன்னா நீங்க ஒரு பேரறிஞர் அண்ணாவை இவர் ஒரு கொள்கை தலைவராக காட்டுறார், தந்தை பெரியாரை போட்டு காட்டுகிறார். அவர்களெல்லாம் வாழ்நாள் எல்லாம் 95 வயது 97 வரை உயிரிடுகிற வரை மக்களோடு, மக்களுக்காக கருத்துக்களை மக்களிடத்திலே உணர்வுபூர்வமாக கடத்தி மக்களை பக்குவப்படுத்தி மக்களின் நல்வாழ்வுக்கு வாழ்நாள் எல்லாம் உழைத்த தலைவர். அது மாதிரி ஆன்மீகத்துல கூட எத்தனையோ நீங்க துறவிகளை பார்த்துருக்கோம். விவேகானந்தர் ஐயா வரைக்கும் நீங்க 24 மணி நேரமும் உறங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் கருத்துக்களை தத்துவமாக, கோட்பாடாக, கொள்கையாக கடத்தி இருக்கிறார்கள். அது பாட்டாளி வர்க்கத்தின் புரட்சியை வென்றெடுத்த ருஷ்ய நாட்டின், சோவியத் யூனியனின் லெனின், ஸ்டாலின் போன்றவர்களே, மக்கள் செஞ்சீனத்தை உருவாக்கிய மாசேதுங் போன்ற மகத்தான மக்கள் பேரெழுச்சியை உலகத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள், இங்கிலாந்து நாட்டினுடைய சர்ச்சில் போன்றவர்கள் எல்லாம் பேசித்தான் உலகத்தை வடிவமைத்தார். ஆனால் உலகத்திலேயே பேசாமல் மௌனம் ஆயுதம் என்று விஜயை கருதுகிறாரோ இல்லையோ, விஜயை ஆதரிப்பவர்கள் கருதுவதுதான் பெரும் பிழை, பெரும் அவமானம், பெரிய தாழ்வு. அந்த விஜய் மௌனமாக இருப்பது பலம் அல்ல, பலகீனம். ஏனென்றால் அவருக்கு கருத்தை சொல்வதற்கான ஆற்றல் இல்லை, சிந்தனை கருத்து அங்கு செறிவில்லை. ஆகவே அவர் அச்சப்பட்டு பயந்து போய் மௌனமாக ஒதுங்கி இருக்கிறார். திரைப்படத்திலே அவர் யாரோ எழுதி கொடுப்பதை 2 நிமிடங்கள் 3 நிமிடங்களுக்கு ஒருக்காக பேச வைத்து ஸ்கிரிப்ட் அதை எடிட் செய்து கட் பண்ணி திரையில கொண்டு வந்து காட்டுறாங்க. பெரிய மாவீரரை போல, மிகப்பெரிய சொற்பொழிவாளரை போல, வழக்கறிஞரை போல, மருத்துவரை போல, அரசியல் கட்சி தலைவரை போல செயற்கையாக காட்டினார்கள். ஆகவே அவர் இயற்கையிலேயே அப்படிப்பட்ட ஆற்றலை, அறிவை பெற்றிருக்காத விஜயை பொது தளத்தில் கொண்டு வந்து அரசியல் மேடைகளை நிறுத்துகிற பொழுது அவர் மிரண்டு போய், அவர் பயந்து போய் கருத்தை பேசாமல் தவிர்த்து 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களில அவர் விலகி போய் கேரளுக்குள்ள போறார் அல்லது பழையூர் பங்களாவில் போய் மறைந்து கொள்கிறார். ஆகவே அது மிகப்பெரிய பலகீனம் என்று நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே நாட்டு மக்கள் விஜயை புறக்கணிப்பாங்க. ஓகே சார், நம்ம இப்போ இந்த முதல் சுற்றுல இந்த விஜய் ஃபேக்டரை பற்றி பேசணும். நந்தகுமார் சார், இப்போ நம்ம கேட்கறது, உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே வாக்கு வங்கி பலம் என்பது தமிழகத்தில் எவ்வளவு இருக்குதா நினைக்கிறீங்க? அவர் வந்து 2014 அவங்க வாக்கு வங்கி வந்து ஒரு 17,51,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க 2014 அண்மை காலத்தில் தனித்து நிற்கும் போது. இதுக்கு முன்னால் 87 அந்த மூப்பனார் தலைமையில் தனித்து நிற்கும் போது அவர்கள் வந்து ஒரு 19.8% வாக்குகள் அப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில், அது ஜேஜாணிகள் நின்ற ஒரு காலகட்டம், திமுகன்றது தனித்து காங்கிரஸ் கட்சி நின்றது, மூப்பனார் தலைமையில் அது நிற்கக்கூடிய அந்த காலகட்டம் 87. ஆனால் இந்த 87 2014 தான் அவர்கள் வந்து தனித்து நின்றிருக்கிறார்கள். 19.8 அதிமுக ஜேஜான் பிரிந்து நின்ற காலம். இன்னொன்று 2014 தனித்து நிற்கும் போது
ஒரு 17 லட்சம். இது 4.3%, ஒரு 4% வாக்குகள் தான். அதே போல 2011 உள்ளாட்சி தேர்தலையும் அந்த 4 அந்த பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இதே 4 அந்த 4.56% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது பெரும்பாலும் நகராட்சிகள் உள்ளாட்சி தேர்தலிலும் 4% தான், சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு 4% வாக்குகளை தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது அவர்கள் கூடுதல் தொகுதிகளுக்கான பேரம் கேட்பதற்கு தாவேகா ஒரு காரணமாக இருக்கிறது ஒன்று. இதே போல தேமுதிகவும் அவருடைய வாக்கு வங்கியை கடந்த அண்மை கால தேர்தலில் பெரிய சரிவை சந்தித்துள்ளது. ஆனால் இருவரும் அதிக இடங்கள் கேட்டு அந்த பேரம் பேசுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், விஜயனுடைய தாவேகா. வேற எந்த காரணமும் கிடையாது. என்ன காரணம்னா, இப்ப தனியரசு அவர்கள் இப்ப ஒரு கட்சி தலைவரா, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தலைவரா அவர் அப்படிதான் பேசி ஆகணும். நம்ம வக்காலத்து வாங்குறோம், நம்ம வக்காலத்து வாங்கல. மக்கள் கிட்ட பேசும்போது இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம எடுத்து சொல்றோம். அது எந்த கட்சியா இருந்தா என்ன. இப்ப ஸ்கிரிப்டடா பேசுறாரு விஜய். சினிமால ஸ்கிரிப்ட் தான் பேசுவாங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழகத்துக்கு முதலமைச்சரா இருக்கிறவரு எங்கயாவது ஸ்கிரிப்ட் இல்லாம பேசுறாரா? ஒரு இடத்த சொல்லுங்க தனியரசன் அவர்களை. இங்க தலைவர் பேசுறத விமர்சிக்கணுமா? அது ஒரு கேள்வி. அப்போ இன்னைக்கு 2 வருஷம் முடிந்த கட்சியவே இன்னைக்கு 140 வருஷம் முடிஞ்ச கட்சி காங்கிரஸ் அவங்கள ஒரு ஆல்டர்னேட்டா பார்த்து இன்னைக்கு திமுகவை ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கலக்கத்துக்கு உண்டு பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு அவங்களால கூட்டணி ஜெயிக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 2 வருஷமான விஜய் அவர்கள் தான். அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ளார எந்த ஒரு கட்சி மேலையும் ஏற்கனவே பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அளவுக்கு அவங்கள ஒரு பெட்டிங் பாயிண்டா வச்சு இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கூட்டணி பேசின சரித்திரத்தையே நம்ம பார்த்ததில்லை. அப்ப இதுவே என்னன்னா, இப்ப நம்ம சொல்றதை விடுங்க, அண்ணன் தனியரசு சொல்ற மாதிரி இன்னைக்கு கட்சிக்காரங்களே அதை தானே என்டார்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு பிரேமலதாவும் காங்கிரஸும் தாவேகா இருக்கனால இந்த அளவுக்கு தள்ளி போடுறாங்க. ஒண்ணு அந்த 2014 பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் 4.3 தான் வாங்குதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. ஏன்னா அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 2011 இந்த 2000 இன்னைக்கு திமுக 1977 ஆகட்டும், 52 ஆகட்டும், 67 ஆகட்டும் தனிச்சு நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சதவீதம் வாங்கினாங்க? 24.8% தான் திமுக வாங்குச்சு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த 234 தொகுதியில 25% தான் ஒதுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு பல முறை ஆளுங்கட்சிகளாக அவர்கள் திமுகவை பொறுத்தவரை திமுக அதிமுகவின் வாக்கு வங்கி நம்ம மதிப்பீடு செய்யணும்னா, நீங்க அந்த 91 தேர்தலில் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையோடு திமுகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. முரசொலி அலுவலகத்திலிருந்து அறிவாலயம் வரை தாக்கப்பட்டது, தனித்து நின்றது. அப்பவே அவங்க 25% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதே போல அதிமுகவின் வாக்குகளை 91, 96ல் ஜெயலலிதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு. அப்போ அதிமுக வாங்கிய வாக்குகள் அவர்களும் அந்த 30% நெருங்கி வாங்கியிருக்காங்க, 28% வாங்கியிருக்காங்க. இது போல காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில காங்கிரஸ் 4% வாங்கியிருக்காங்க. ஆட்சியை ஜெயிச்சிருக்குன்னா அதிமுக மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் நான் சொன்னேன். அவங்க தனியா நிற்கும் போது 25% தான் வராங்க. அப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற 234 தொகுதி இருக்குன்னா 25% தான் தொகுதியில நிக்க போறாங்களா? இல்ல, 25% அவங்க வாங்குறாங்க. இவங்க 4% தான் வச்சிருக்காங்க. திரும்ப நம்மளுக்கு 40 தொகுதி கேட்கறாங்களே, அதான் நியாயமானு கேட்கறவங்க. இல்ல, நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 1989ல காங்கிரஸ் 214 தொகுதி நின்னு 20% வாங்கினாங்களே, அதை ஏன் மேற்கோள் காமிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஆட்கள் 287 மட்டும் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? 2014 மட்டுமே சொல்றீங்களே. 1989ல 214 தொகுதி காங்கிரஸ் நிக்கிறாங்க அவங்களுடைய தலைமையில. சரி, அப்ப பெரிய கூட்டணிங்கிறது அன்னைக்கு சிபிஐயும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த 2 கட்சி தான் கூட நிக்கிறாங்க. சிபிஐ 10 சீட்டு நிக்குது, மீதி ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ ஐயுஎம்எல் நிக்கிறாங்க. 214 சீட்டு காங்கிரஸ் தான் நிக்குது. காங்கிரஸ் தலைமையில 89 தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்ப 20% காங்கிரஸ் வாங்கி இருக்க. அந்த உதாரணத்தை
யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்ல 2014 தவிர வேற எந்த தேர்தலுடைய எண்ணிக்கையும் பேசல. ஒரு கடந்த ஒரு கால் நூற்றாண்டு கணக்கு அதை வச்சுதான் பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அப்ப உள்ள சூழ்நிலையும் இப்ப உள்ள சூழ்நிலையும் இந்த கால் நூற்றாண்டு காலத்துல எவ்வளவு வாக்கு வாங்கிட்டாங்க அதான் பேசுறோம். அப்போ கால் நூற்றாண்டு காலத்துல அப்படி பார்த்தா இன்னைக்கு கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல 9.8% இன்னைக்கு 10.83% காங்கிரஸ் வாங்கியிருக்கு. அதை ஏன் பேசக்கூடாது? திமுக கூட சேர்ந்து நிக்கிறாங்க சார், திமுக கூட்டணியோட சேர்ந்து நிக்கிறாங்க. தனியா காங்கிரஸ் நிக்கிற பத்தி நான் பேசிட்டு திமுக தனிச்சு நின்னு வாங்குனது எவ்வளவு? வெறும் 25% தானே. ஆமா, இவங்க 25% வாங்கிருக்காங்களா காங்கிரஸ்? அப்போ நீங்க 4 சொல்லும்போது திமுக 25 தானே நீங்க பேசணும். இல்ல காங்கிரஸுக்கு 25% இருக்குங்களா வாக்கு சதவீதம்? 25. இல்ல நான் அத சொல்ல வரல. நான் காங்கிரஸ் 25 சொல்ல வரல. ஆனா காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்ச சரித்திரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக தனிச்சு 234 தொகுதியிலையும் ரெட்டலை சின்னத்தில் நின்று ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் வந்த ஏதாவது ஒரு தடவை நாச்சுக்கு தனியா நின்று ஆட்சியை பிடிச்ச சரித்திரம் உண்டா? கூட்டணி இல்லாம அவங்க ஆட்சியை அமைக்க முடியாது கண்ணன். அப்ப அந்த நிர்பந்தம் அந்த கட்டாய தேவையை கூட்டணி கட்சிக்காரங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. இப்ப அண்ணன் தனியரசு கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வெற்றிக்கு முக்கியமான நபர். சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு அண்ணன் எத்தனை தொகுதி நிக்கிறாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அண்ணன் தனியரசு அண்ணனுடைய உதவி இல்லாம அவருடைய சப்போர்ட் இல்லாம திமுகனால இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்க முடியாது. சரி, நிறைவேற்றுகிறவங்க கருத்தை தனியரசு சார், இந்த கூட்டணி பேரம் என்பதற்கு காரணம் தாவேகா என்ற ஒரு சக்தி இருக்கிறதான் காரணம் நந்தகுமார் சொல்றாரு. அது தேமுதிகவா இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸ் இல்லாமல் திமுக கூட்டணி ஜெயிக்கவும் முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? நிறைவு கருத்தா சொல்லுங்க சார். காங்கிரஸ் கட்சியை நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. அது தேசத்தின் விடுதலைக்காக அண்ணல் காந்தி அல்லது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்திலிருந்து இன்று வரை நம்ம அந்த குடும்பம் அல்லது அந்த இயக்கம் செய்த தியாகத்தை, அது மக்களுக்கு இந்த 75 ஆண்டுகளை கடந்த பொழுதும் அது சுதந்திரத்தை ஜனநாயகத்தை இந்த மண்ணில் அது தழுவி நிற்கிறது, பாதுகாக்கிறதுங்கிறதுல நம்ம காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை உணர்ந்துதான் ஜனநாயக சக்தியில் நம்ம அதை பலமிழந்து விடக்கூடாதுதான் தனியரசு விரும்புறோம். அதை நந்தகுமாரியா சொன்னாரு, அதைத்தான் நாட்டு மக்கள் பாக்குறாங்க. ஆனால் அது இந்த நெருக்கடியான நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்கின்ற முழக்கத்தை வைக்கிறது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு யார் முழக்கத்தை வைக்கிறா? பாஜக வைக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுகிற ஒரு கட்சி பாஜக, இந்துத்துவ இயக்கங்கள். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னா இது என்ன ஜனநாயகம்? அப்ப அது இந்த புரட்சி தலைவர் அம்மா சட்டமன்றத்தில் சொன்னார்கள், ஜனநாயகம் என்பது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நாணயத்தின் இரு பக்கங்கள், ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும். ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் பழுதுபட்டால் கூட நாணயம் செல்லாது. அதை போல நாட்டுக்கு எதிர்கட்சிகள் தேவை என்பதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆளுகிற கட்சியில் எங்க நந்தகுமார் சொன்ன மாதிரி 2016 தனித்தே நின்று 234 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் வென்ற அம்மா அப்படி சொன்னாங்க. அந்த அளவுல நம்ம காங்கிரஸ் மதிக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் இப்பொழுது பாஜகவினால் வந்திருக்கிற ஆபத்தை உணர்ந்து நாம் 2 பேரையும் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் இருந்து இந்தியாவில் ஒழிப்பதற்கு பாஜக எத்தனிக்கிறது. அது ஒரு சரி செய்கிறது. அது பாஜக ஈன்றெடுத்த குழந்தைதான் விஜய், தமிழக வெற்றி கழகம். அப்பொழுது பாஜகவின் கருவியாக விஜய் ஏமாப்பட்டிருக்கிறார். விஜயை நம்பி போய் காங்கிரஸோ அல்லது தேமுதிகவோ அவருக்கு இரையாகுமானால் நாம் நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் தோற்கிறதா திமுக வெற்றி வாய்ப்பு இழக்கிறதாங்கிறதை விட தமிழ்நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள், இந்திய நாட்டு மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள், ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு பெரிய ஆபத்து, அரசியல் சாசனத்துக்கு பெரிய ஆபத்து என்பதனால் காங்கிரஸ் அப்படி விஜயை நம்பி பயணிக்க மாட்டார்கள். தொகுதியினுடைய எண்ணிக்கையாகவோ ஆட்சியினுடைய பங்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தோ நான் இன்று கூட காலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவரோடு நேற்று இரவு பேசினேன், இன்று காலை பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், இறுதியாக எங்களுக்கு நெருக்கடி, ஒரு சின்ன கருத்து முரண் இருக்கிறது, அதை ஒழுங்கு செய்து விடுவோம், கூட்டணியில் எங்களுக்குள் சிக்கல் வராது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கலந்து பேசினோம், எங்களுடைய பயணம் தொடரும் சொல்றாங்க. எண்ணிக்கை குறைவா உயர்வாங்கிறதை விட நாட்டு மக்களினுடைய நலன்கள் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணிக்கும். அது 4 விழுக்காடு 5 விழுக்காடுங்கிறதை விட நாட்டில் நாம் அனைவருக்குமே பாதுகாப்பு வேண்டும் என்பதனால்
சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல இந்து மக்களுக்கு ஓகே சேர்ந்து தனியார் சார் பாதுகாப்பு ஒருவேளை காங்கிரஸ் இல்லாமல் பாதுகாப்பு தனியார் சார் ஒருவேளை காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் காங்கிரஸுக்கு தான் இங்க தான் பயணிப்பா நீங்க சொல்றீங்க அது ஓகே இல்லாமல் திமுகவில் வெற்றி பெற முடியாது என்று நந்தகுமார் சொல்றது அது சரிதானா அது இல்ல அது நாம திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி வெளியேறினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறும். ஏன்னா இன்னும் கூடுதலான இடங்களை தோழமை கட்சிகள் கேட்கிறார்கள். அதுல எங்க ரத்தகுமாரியா சொன்ன மாதிரி தனியார் கூட கூடுதலா ஒரு தொகுதி கூட நாங்க கேட்டா கூட தளபதி அன்பு வாரண்டி தரலாம், தேமுதிகவுக்கு இன்னும் கூடுதல் இடம் கிடைக்கலாம், மருத்துவரையாவுக்கு கிடைக்கலாம். அப்ப காங்கிரஸ் இலக்க விரும்புங்க. காங்கிரஸ் விரும்பி பாஜகவின் சதிக்கு இரையாகி விஜயோடு போகுமானால் விஜய்க்கு இழப்பு இல்லையோ இருக்கோ இல்லையோ காங்கிரசுக்கு பெரிய இழப்பு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது காங்கிரஸை சுமந்து செல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த சுமையை இறக்கி வைத்து விட்டால் இன்னும் கூடுதலான இடங்களை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று தனித்தே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கும். முதல்வர் தளபதி அவர்கள் முதல்வராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக பதவியேற்பார். இதுல எங்க நந்தகுமார் ஐயாவையோ விஜய் மாதிரியோ எவ்வளவு பேர் எவ்வளவு அந்த அணியை பலகீனப்படுத்துவதற்கு போலியான கருத்து கணிப்புகளை 20 விழுக்காடு 30 விழுக்காடு என்று செயற்கையாக உருவாக்கினாலும் மக்கள் மனங்களில் நிறைந்திருப்பவர் தளபதி தான், நான் முதல்வர் ஸ்டாலின் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி நிச்சயம் உண்டு. தனியார் சார் நன்றி. 2026 தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆமா நந்தகுமார் சார் ஏதாவது நிறைவா சொல்லிருங்க, ஒரு வார்த்தை சொல்லிருங்க. இப்போ பாரதிய ஜனதா காங்கிரஸ் முக்து பாரத் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அண்ணன். ஆனா அதை விட திமுக காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு பண்ணிடுவாங்க போல இருக்கு. அப்ப காங்கிரஸ்க்கு உண்மையாலுமே அவ்வளவு தூரம் பரிதாபம் இருந்துச்சுன்னா ஏன் நீங்க காங்கிரஸ்க்கு சீட்டு சேர்த்து கொடுத்து காங்கிரஸை நீங்க காப்பாற்ற வேண்டியதானே? காப்பாற்ற போறாங்க மோசமா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் பண்றாங்கிறதால காங்கிரஸ் குற்றச்சாட்டாவே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே இன்னைக்கு விஜய் கூட போனோம்னா இன்னைக்கு நீங்க டைட்டில் கார்டுல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, விஜய் அவர்கள் முதலிடமா 3ஆம் இடமாங்கிறது, திமுக முதலிடமா 3ஆம் இடமான்னு நீங்க டைட்டில் மாத்த வேண்டியது வந்துரும். அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க சார். நந்தகுமார் அவங்க முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப 3ஆவது இடத்துல தான் பிரச்சனை. 2 3 இல்ல நான் சொல்றது காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியே நீங்க சொல்லி தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்தாங்கன்னா நீங்க டைட்டில் கார்டே மாத்தணும். இப்ப விஜய் போட்ட டைட்டில் கார்டு புரியுது. ஓகே போடுற மாதிரி ஓகே தனியார் சார் நிறைவா சுருக்கமா சொல்லிருங்க. நந்தையாவுடைய விருப்பம் அதுவா இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய 5.5 கோடி வாக்காளர் பெருமக்களும் தன்னுடைய மொத்த வாக்குகளையும் சிந்தாமல் சூரியனுக்கும் தளபதியுடைய முதல்வருடைய சின்னத்துக்கு கூட்டணி கட்சியினுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க அடியவாதி இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் எங்களோடு இருந்து காங்கிரஸ் வெற்றிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக விளையாற்ற வேண்டும் என்பதையும் நாங்கள் பணியோடு இந்த நம்முடைய சத்திய தொலைக்காட்சி வழியா கண்ணனையா வழியா பதிவு. தனியார் சாரின் நம்பிக்கை மற்றும் நந்தகுமாரின் கணிப்பு ஆகியவருக்கு மக்கள் விடையளிப்பாளர்கள் இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் 2026 தேர்தலில் மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். அதுவரை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.